புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் குறிப்பாக முழங்கால ஏற்படக்கூடிய மூட்டு வலி பத்தி இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இது சார்ந்த கேள்விகள் இருந்தா நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கவிதா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். முழங்கால் மூட்டு வலி நோ மோர் ஃபார் எல்டர் மட்டும் அப்படின்னு கிடையாது. இப்போ எல்லாருக்குமே இந்த மூட்டு வலி அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு, குழந்தைங்களுக்குமே இருக்கு. இந்த மூட்டு வலி அதை பத்தி சொல்லுங்க. மூட்டுல வலி வருது அப்படின்னா எது நார்மல், எது அப்நார்மல்? ஓகே, நீங்க சொன்ன மாதிரி வயது வரம்பே இல்லாமல் வயசானவங்களுக்கு தான் மூட்டு வலி வரும் அப்படிங்கிறது இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் பள்ளிக்கு செல்லக்கூடிய பிள்ளைங்கள்லேருந்து நடுத்தர வயதினருக்கு கூட இந்த முழங்கால் மூட்டு வலியோட நம்மளுடைய மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக வராங்க. ஸோ இதற்கு காரணம் என்ன? நம்மளுடைய அன்றாடம் நாம் செய்யக்கூடிய தவறுகள் தான். அதாவது உணவு முறைகளாக இருக்கட்டும், நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள்னால இருக்கட்டும், நம்மளோட லைஃப் ஸ்டைலே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதனால தான் மூட்டு வலி மட்டும் கிடையாது, எல்லா விதமான பாதிப்புகளுமே சீக்கிரமாக வந்துருச்சு. குறிப்பாக இப்போ முழங்கால் மூட்டு வலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வயதாகும் பொழுது யாருக்கெல்லாம் வரும்? இப்போ முழங்காலில் ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா அந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, வயசாகும் பொழுது வயோதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணங்கள்னால முழங்கால் மூட்டில் தேய்மானம்னால வரக்கூடிய வலி அப்படிங்கிறது தான் முழங்கால் மூட்டு வலி நம்ம காமனாக பார்க்குறோம். அதுவும் பார்த்திங்கன்னா இயற்கையான ஒரு விஷயம்தான். எப்படி வயசாகும் பொழுது நமக்கு தோல் சுருங்க ஆரம்பிக்குது, முடியெல்லாம் வெள்ளை நிறமாக மாற ஆரம்பிக்குது. அது ஒரு சில சேஞ்சஸ் இல்லையா? இயற்கையாகவே வயதாகும் பொழுது நமக்கு எல்லாமே தேயிற வயசு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள், ஒவ்வொரு அணுக்களாக இருக்கட்டும், செல்கள்லேருந்து ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா தேயிற வயதாகும் பொழுது நமக்கு தேய்மானம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையுமே நடைபெற ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி முழங்கால் மூட்டுகளில் அந்த எலும்புகள், குருத்தெலும்புகள் தேய்மானம் ஆகிறதுனால வலி அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு இருக்கும். அது வயசானவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பாதிப்பு. ஆனால் இதை தாண்டி இயற்கையாக இந்த வயசாகும் பொழுது வரக்கூடிய பாதிப்பை தாண்டி இளம் வயதினருக்கு கூட முழங்கால் மூட்டு வலி ஏன் ஏற்படுது? ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா உடல் எடை மிகுதியாக இருக்கிறது தான் முக்கிய காரணமே. நம்முடைய முழங்கால் மூட்டுங்கிறது நம்முடைய உடல் எடையை தாங்கக்கூடிய ஒரு மூட்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்மளுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு, எந்த வயது இருக்காங்களோ அந்த உயரத்துக்கேற்ற உடல் எடை கரெக்டாக இருக்காங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் எந்த பிரச்சனையும் இருக்காது. வெயிட் அதிகமாகும் பொழுது, இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 கிலோ வெயிட் அதிகமாக இருக்காங்கன்னா அந்த 10 கிலோவும் அந்த முழங்கால் மூட்டு தான் தாங்குது. ஸோ அதான் வெயிட் பியரிங் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எக்ஸ்ட்ரா ஓவர் வெயிட்னால அந்த எலும்புகள் தேய்மானமாக ஆரம்பிக்குது. ஸோ இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ உடல் பருமன் அப்படிங்கிறது முக்கிய காரணம். இப்போ பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைங்க அந்த வயதினருக்கேற்ற ஒரு உடல் வாகு அப்படிங்கிறதே இல்லாமல் ஸோ உடல் பருமன்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இந்த உடல் பருமன் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய உணவு முறைகள். அதாவது இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய குறிப்பாக எதெல்லாம் பேக்கெட்டில் வரக்கூடிய உணவுகளோ, ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டாக எதெல்லாம் கிடைக்குதோ, நம்ம டின்னில் ஸ்டோர் பண்ணக்கூடிய உணவுகள், பாக்கெட்டில் வரக்கூடிய உணவுகள், இன்ஸ்டண்ட்டாக ரெடிமேடாக எதெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்குதோ அந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறாங்க. எண்ணெயில் வறுத்த உணவுகள், நம்ம உடம்புக்கு செரிமானத்துக்கு எதிர்மறையான உணவுகள் அப்படின்னு காமனாக சொல்லலாம். அதில் நம்ம சாப்பிடக்கூடிய பிஸ்கெட்ஸ்லேருந்து, அதாவது நம்ம என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கிறோம், இந்த உணவு எதில் செய்யப்பட்டது. இப்போ மைதாலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம செரிமானத்துக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதனால் உடல் பருமன்கிற பிரச்சனையில் அவங்க கஷ்டப்படுறாங்க. அதனால தான் இந்த பாதிப்பு ஏற்படுது. இதை தாண்டி ஹார்மோன் பாதிப்பு. இப்போது சின்ன வயசில் கூட நிறைய பேருக்கு தைராய்டு பிரச்சனையால் கஷ்டப்படுறாங்க. இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாதவிடாயில் ஒரு சில பாதிப்பு ஏற்படுது. இதனால் கூட நமக்கு முழங்கால் மூட்டுகளில் பாதிப்பு ஏற்படுது. இப்போ ஒரு முழங்கால் மூட்டில் வலி, ஒரு பிரச்சனை இருக்குது, அங்கே வீக்கம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் பாதிப்பு இருக்குங்கிறத தாண்டி நம்ம உடம்புல சர்க்கரை நோயாளிகளுக்கு மூட்டு வலி வரும். ஏன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்த ஓட்டம் சீராக இருக்காது, நரம்புகள் எல்லாமே கொஞ்சம் லேசாக பாதிப்பு ஏற்படும்.
தசைகள் எல்லாமே பாதிப்பு ஏற்படும். சுகர் பேஷண்ட்டுக்கு கட்டாயம் உடம்பு ஃபுல்லாக ஒரு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க, உடம்பு மூட்டு வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சர்க்கரை ஹார்மோன் பிரச்சனைகள்னால வரக்கூடிய பாதிப்புகளுக்கும் மூட்டு வலிக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்குது. ஸோ ஹார்மோன் பிரச்சனை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இதற்கும் காரணம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை தாண்டி ஒரு சில நோய்களுக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ஆகவும் இந்த முழங்கால் பாதிப்பு ஏற்படுது. குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சத்து குறைபாடு. காமனாக வந்து 3 வேளையும் கரெக்டாக சாப்பிட்றோம், எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக தான் எடுத்துக்கிறோம், ஆனால் இந்த முழங்கால் மூட்டு வலி ஏன் வருது? நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நாங்கள் ஹெல்த்தியாக தான் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்ம உடம்புல வந்து உரியற தன்மை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், அப்சார்ப்ஷன் பவர் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சாப்பிட்றோம் நம்ம நினைப்போம், ஆனால் அதை தாண்டி அப்சார்ப்ஷன் உள்ள செரிமானம் வந்து சரியாக நடக்காது. அப்சார்ப்ஷன் சரியாக இல்லாத பட்சத்தில் டைஜஷன் வந்து ப்ராப்பராக இல்லாத பட்சத்தில் சத்து குறைபாடு அப்படிங்கிற பாதிப்பில் அவங்க இருப்பாங்க. ஸோ பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது எல்லா சத்துக்களும் ரொம்ப குறைவாக இருக்குது, ரத்த அணுக்கள் குறைவாக இருக்குது, கால்சியம் சத்துக்கள் குறைவாக இருக்குது, இது மாதிரி எல்லா சத்துக்களும் குறைபாடாக இருக்குது அப்படிங்கிறது ரிப்போர்ட்ஸ் வந்துடும். ஸோ ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ சத்து குறைபாடாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு வரும். ஸோ நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. பசித்த பிறகு தான் உணவு சாப்பிடணுங்கிறது நம்ம இதற்காக தான் நம்ம சொல்கிறோம். பசிக்காமல் உணவு சாப்பிடும்பொழுது அங்கே செரிமானம் சரியாக நடக்காது. அப்படியே கொஞ்சம் செரிமானம் நடந்தால் கூட அந்த சத்துக்கள் முறையாக வந்து உரியப்படாது. ஸோ இதனால் டெஃபிஷியன்சி சத்து குறைபாடுனால கூட முழங்கால் மூட்டுகளில் பாதிப்பு ஏற்படும். அதாவது உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுகள்லையுமே பாதிப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதனால் சத்து குறைபாடுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து லேசாக தடுக்கி விழுந்துட்டேன், ஆனால் எனக்கு எலும்பே ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, ரொம்பலாம் கூட வேகமாக விழலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எலும்புகள்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது இல்லையா? அதாவது நம்மளுடைய போனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போன் டென்சிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த டென்சிட்டி வந்து குறைவாக இருக்கும் பொழுது, அது வந்து நம்மளுடைய உடம்புல சத்துக்கள் குறைவாக இருக்கும் பொழுது இந்த போனோட டென்சிட்டி வந்து குறைய ஆரம்பிக்குது. அப்போ வந்து லேசாக இடிச்சிக்கிட்டாலோ இல்லை லேசாக தடுக்கி விழுந்தாலோ எலும்புகள் வந்து முறிவு ஏற்பட்டு ஹேர்லைன் ஃப்ராக்சரோ இல்லை கம்ப்ளீட் ஃப்ராக்சரோ அவங்களுக்கு ஏற்படுது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பாதிப்புனால கூட இந்த மாதிரி முழங்கால் மூட்டுகளில் உடம்பு முழுவதும் இருக்கக்கூடிய மூட்டுகள்லையும் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஸோ அதனால் நம்மளுடைய மூட்டு வலி இல்லை உடம்பு முழுவதும் ஒரு வலி ஏற்படுது அப்படின்னா அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதற்குரிய சிகிச்சை முறை எடுக்கிறது அவசியம். நம்முடைய சித்த மருத்துவத்தின் பிரகாரம் இந்த முழங்கால் மூட்டு வலிக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய வாதம் மிகுதியாகும் பொழுது ஒவ்வொரு மூட்டுகளையும் பாதிப்பு ஏற்படும். நம்மளுடைய உடம்புல வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 உடல் தாதுக்கள் தான் இயங்குவதற்கு முக்கிய காரணமாகவே அமைது. இந்த வாத, பித்த, கபம் சமநிலை அற்று காணப்படும் பொழுது, அதாவது ஒவ்வொரு வேல்யூவுக்கும் ஒரு ரேஷியோ இருக்குது. இப்போ வாதம் அப்படின்னா அதற்கு ஒரு ரேஷியோ இருக்குது, பித்தம் கபம்க்கு ஒரு ரேஷியோ இருக்குது. இந்த வேல்யூவிலிருந்து அதோட அளவிலிருந்து அதிகமானாலோ குறைவானாலோ அதற்கேற்றாற்போல் நோய்கள் பிரதிபலிக்குது. அந்த வகையில் உடம்பில் வாதம் பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, அதிகமாயிடுச்சு அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுகள்லையும் பாதிப்பு ஏற்படும், தசைகளில் நரம்புகளில் பாதிப்பு ஏற்படும். இதுதான் வந்து நம்ம முடக்கு வாதம் அப்படின்னு சொல்கிறோம், பக்க வாதம் அப்படின்னு சொல்கிறோம், நடுக்கு வாதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம உடம்புல வாதம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி தசைகளில் நரம்புகளில் மூட்டுகளில் பாதிப்பு ஏற்படும். இந்த வாதம் எதனாலலாம் அதிகமாகுது அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா உணவிலிருந்து நம்ம கவனிக்கணும். பசிக்காமல் யாருக்கெல்லாம் பசி இல்லாமல் இருக்கோ அவங்களுக்கு கட்டாயம் உடம்புல வாதம் அதிகமாகிடும். ஏன்னா நம்ம பசித்த பிறகு உணவு சாப்பிட்டா தான் உணவு கரெக்டாக செரிமானம் ஆகும். சரியாக செரிமானம் ஆகாத உணவு, அதாவது டைஜஷன் பார்ட்டிகல்ஸ் நம்ம வயிற்றில் இருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு கெட்ட நீர், கெட்ட வாயு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து ஆமவாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆமவாதம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்பட்டுரும்.
மலச்சிக்கல் பிரச்சனை வந்தாலும் உடம்புல கேஸ் ஃபார்மேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம நல்லாவே உணரலாம். சரியாக பசிக்காது, ஆனால் நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரியாக செரிமானம் ஆகாது, சாப்பிட்ட உணவு மேலே மேலே வந்துகிட்டே இருக்கும், புளிச்ச ஏப்பமாக இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்ட உடனே வயிறு உபசம் ஆகிடும். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்களுக்கு ஆமவாதம்னால பாதிப்பு ஏற்பட்டிருப்பாங்க. இது தெரியாமலேயே முழங்காலில் எனக்கு வலி இருக்குது, மூட்டு வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு பசி நல்லா இருக்கா, யூரின் மோஷன் ஃப்ரீயாக போகிறீங்களா, நீங்கள் டெய்லி எப்படி வேலை செய்வீங்க அப்படின்னா, எனக்கு மூட்டு வலிக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன், நீங்கள் பசிக்குதுன்னு பற்றி கேட்குறீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய கான்செப்ட், நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த வாத பித்த கபம் தான் முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து நமக்கு செரிமானம் எப்படி இருக்குது, பசி எப்படி இருக்குது, நல்ல செரிமானம் ஆகுதா, மோஷன் யூரின்லாம் நம்ம ஃப்ரீயாக போகிறோமா, இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிறது நல்ல விஷயம். இதை தாண்டி முழங்கால் மூட்டு வலி அப்படிங்கிற எடுத்துக்கும் பொழுது உடல் உழைப்பே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக பாதிப்பு வரும். ஏன்னா ஒரு ஜாயிண்ட் அப்படின்னா அசைவுகள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே நம்ம மிஷின் பேஸ்ட் லைஃபாக லீட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ கீழே சமணங்கால் போட்டு உட்கார்ந்து கூட நம்ம சாப்பிட்றதில்ல, கீழே குனிஞ்சு பெருக்கிறதில்ல, துணி துவைக்கிறது எல்லாமே மிஷின் பேஸ்டு தான் லைஃப்பில் வாழ்கிறோம். ஸோ நம்ம உடல் உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக ஆனதுனாலையும் இந்த மூட்டுகளில் தேவையான ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. நல்ல மூமெண்ட்டாக இருந்தால் தான் அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், ஜாயிண்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வேலைகள் ப்ராப்பராக செய்யாமல் இருக்கிறதுனாலையும் நமக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது. இன்னொரு பக்கம் அதிகப்படியான உடல் உழைப்பு, எலும்புகள் வந்து ரொம்ப தேய்மானமாகி அதனாலேயும் பாதிப்பு இருக்குது. ஸோ எல்லாமே ஆவரேஜாக வந்து பார்த்துக்கணும். ஸோ முழங்கால் மூட்டு வலி அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து, நம்ம செய்யக்கூடிய வேலைகள்லேருந்து, கழிவுகளோட தேக்கம் நம்ம உடம்புல எப்படி இருக்குது, யூரின் மோஷன் ப்ராப்பராக போகிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாகவே இயற்கையோடு நம்ம ஒன்றிணைந்து நம்ம வாழ பழகிட்டோம் அப்படின்னா எந்த விதமான நோய் நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படாது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த முழங்கால் மூட்டு வலி வந்துருச்சு அப்படின்னா உடனே ஆப்ரேஷன் தான் அப்படிங்கிறது தீர்வாக நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ குருத்தெலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு, அங்கே சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து இல்லை, எலும்புகள் அதாவது இந்த நேராக இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாமே டிஃபார்மிட்டி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேஷண்ட் வந்து நம்ம நிற்க வச்சு பார்க்கும்பொழுது அந்த கால்கள், முழங்கால்களில் எலும்புகள் எல்லாமே கோணையாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இதற்கும் கூட ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஆப்ரேஷன் நோக்கி போயிட்டுருக்காங்க. அறுவை சிகிச்சை இல்லாமலேயே மூலிகை மருந்துகளில் நிச்சயமாக சரி பண்ண முடியும். குருத்தெலும்பை நார்மல் ஸ்டேஜ் கொண்டு வர அளவுக்கு, சைனோவியல் ஃப்ளூயிடை நார்மலாக ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர அளவுக்கு நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஹெர்பல் மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளும் இருக்குது நம்மளுடைய மருத்துவமனையில். முழங்கால் மூட்டு வலி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அட்மிஷன் பண்ணி பஞ்சகர்மா சிகிச்சைகள் மற்றும் வர்ம சிகிச்சைகள் அளிக்கிறோம். உள்ளுக்கு மூலிகை மருந்துகள் கொடுக்குறோம். குருத்தெலும்பை வந்து திரும்பவும் வளரக்கூடிய அளவுக்கு மெடிசன்ஸ் இருக்குது. வெளிப்பிரயோகமாக இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய மருந்துகளும் வழிமுறைகளும், தசைகளை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய பஞ்சகர்மா சிகிச்சைகளும் சேர்த்து வந்து கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஒரு 15 சிட்டிங்ஸ் ஃபாலோ பண்ணும்பொழுது ஆப்ரேஷன் இல்லாமல் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சரி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ முழங்கால் மூட்டு வலி அப்படின்னா அந்த மூட்டில் மட்டும் பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி வேறு என்னென்ன காரணங்கள்னால அவங்க பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்கங்கிறத மொத்தத்தையும் நம்ம பார்த்து நம்ம அதற்குரிய முறையான சிகிச்சை முறைகள் எடுக்கும் பொழுது கட்டாயமாக அறுவை சிகிச்சை தேவைப்படாது. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் கஸ்தூரி மேடம். நான் வேலூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேடம். எனக்கு வயசு 69 ஆகுது. பேசுங்கம்மா. காலு முட்டி மடக்கின்னு கீழே விழுந்துடுறேன் மேடம். வாக்கர் வச்சு தான் நடத்துறேன் நானு. சரிங்க. ஃபைனல் கார்டு ஆபரேஷன் பண்ணின்னு இருக்கிறேன். ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு பண்ணி. சரி. இன்னைக்கு காலையில கூட பாத்ரூம் போனேன் மேடம். கரெக்டா காலு முட்டிக்கு அடியில மடக்கி கீழே ஊந்துட்டேன். ஏந்துக்கவே முடியாது என்னால சுத்தமா. தூக்கி விட்டாதான் மேடம். மோஷன் ப்ராப்ளமும் இருக்கு நிறைய. 4 நாள் ஆனா கூட மோஷன் வர்றதில்ல சுத்தமா. சரி, ஓகே. ரொம்ப கஷ்டமாகுது மேடம் எனக்கு. வேற ஏதாவது தொந்தரவுக்கு மாத்திரை எடுக்கிறீங்களா? சுகர் இருக்குது மேடம். சுகருக்கு மாத்திரை எடுக்கிறேன் மேடம். சரி சரி, ஓகேம்மா. ஃபர்ஸ்ட் வந்து ஊந்துடுறேன் மேடம். ஓகேம்மா, ஓகே. நான் சொல்கிறத கவனிங்க. ஃபஸ்ட்டு சுகர் வந்து கண்ட்ரோலில் வைக்கணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேஷண்ட் வந்து எனக்கு ஒரு 50 பாயிண்ட்டு தான் அதிகமாக இருக்குது, ஒரு 100 பாயிண்ட்டு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கிறது இல்லை. சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு யூரினில் சுகர் போயிட்டே இருக்கும், புரோட்டீன் வந்து யூரின் வழியாக வெளியில் போகும், உடம்பு வந்து ரொம்ப பலவீனமாகிடும். நல்லா ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன் ஆனால் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க.
ஆனால் யூரினில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது ஆல்புமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட்டில் வந்து 3+, 4+ அப்படின்ற பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ என்ன ஆகுது, நீங்கள் உணவில் எடுத்துக்கக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் புரோட்டீன் எல்லாமே யூரின் வழியாக வெளியில் போயிட்டே இருக்கும்போது பாடி வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், மசில்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும், நடக்க முடியாது, நல்லா தான் சாப்பிடுவீங்க ஆனால் ரொம்ப வீக்காக இருப்பீங்க. இதுதான் காரணம். ஸோ சுகர் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். ஸோ கரெக்டாக கண்ட்ரோலில் இருக்கீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்து இடுப்பு எலும்புகளில் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த காலுக்கு போகக்கூடிய நரம்புகளில் ரத்த ஓட்டம் குறைவாக இருந்தால் கூட இந்த மாதிரி அடிக்கடி ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தசைகள் எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்கும், பலவீனமாக இருக்கும். ஸோ அதற்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது இல்லையா, மசில்ஸ்க்குன்னு ஒரு டோன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ மசில் டோன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், ரொம்ப வீக்காக இருப்பீங்க, பாடியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அதனால் இதற்கு ஃபஸ்ட்டு சுகர் கரெக்டன் பண்ணணும். உடம்புல வேறு ஏதாவது பாதிப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம முறையான சிகிச்சை எடுத்து சரி பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணிடணும். மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாகவே ஒரு வலி இருக்கும், சோர்வாக இருக்கும், உடம்பு ரொம்ப வெயிட்டாக இருக்கும், நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மூட்டுக்கு மூட்டு வலி இருக்கும், உடம்பு வந்து அப்படியே டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிறது பெரிய ஒரு பிரச்சனை. அதை ஃபஸ்ட்டு நம்ம சரி பண்ணிடணும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை வேலூரில் இருக்குது, நேரில் போய் பாருங்கள். உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கான ஒரு மருந்து கொடுப்பாங்க. ஸோ அதை கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கழிவுகள் எல்லாம் வெளியேற ஆரம்பிக்கும், உடம்பே நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகிடும். இந்த மூட்டுகளுக்கு தேவையான பஞ்சகர்மா சிகிச்சைகளும் சேர்த்தே வந்து கொடுப்பாங்க. ஸோ கவலைப்படாதீங்க. ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய யோகாசன பயிற்சிகள், தெரப்பீஸ் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். உங்களை மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து சரியாக இருக்காங்க. நீங்கள் இடுப்பு எலும்புக்கு சர்ஜரி பண்ணிங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்ஸோடு நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுக்கு நேரில் வந்து பாருங்கள். இப்போது மலச்சிக்கலுக்கு ஒரு சின்ன மருந்து சொல்கிறோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிலா அவரை அப்படிங்கிறது உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். அதை பவுட்ரு பண்ணிவிட்டு நைட்டு ஒரு 5 கிராம்ஸ் வெந்நீரில் கலந்து எடுத்துகிட்டே வாங்க. கட்டாயம் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும். அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு மருந்து இது. நம்மளுடைய மருத்துவமனைக்கு போகும்பொழுது என்டையராக உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. நன்றி அழைத்தமைக்கு. நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். லைனில் தான் இருக்கீங்க, நீங்கள் பேசுறது கேட்குதுமா. உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். தேவராஜ், ஏழு கிணறு தேவான்னு பேசுகிறேன். எந்த ஊர்லேருந்து சார்? சென்னை ஏழு கிணறு தேவா. சரிங்க, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான். உங்கள் வயதை சொல்லிட்டு பேசுங்க சார். 67 எனக்கு வயது. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. எனக்கு வந்து அந்த கை எழுந்த உடனே அந்த விரல் உள்ளங்கையெல்லாம் ரொம்ப வலி ஓவரா இருக்குமா? ஓகே, வெறும் விரல்கள் மட்டும்தான் இருக்குங்களா? விரல்கள், அப்புறம் வந்து உட்காந்தா எழுந்துக்க முடியல, டக்குன்னு முட்டிலாம் ஓவரா வலிக்குது. ஓகே ஓகே. யூரின் மோஷன் நார்மலா இருக்கா? அதெல்லாம் நார்மலா இருக்குமா? ஓகே. வேற ஏதாவது தொந்தரவுக்கு மருந்து எடுக்கிறீங்களா? சுகர் நார்மல்ட்டாங்க. ஓகே ஓகே. அதான் சுகர் மாத்திரை இல்ல, கொஞ்ச நாள் நான் யுனானி மாத்திரை எடுத்துட்டு இருந்தேன். சரிங்க. அது ஸ்டாப் பண்ணிட்டேன், அதனால எதனா இருக்குமா? இல்ல, யுனானி மருந்து எதற்காக எடுத்தீங்க, என்ன பிரச்சனைக்காக? பெயினுக்கு தான்மா, மூட்டு வலி, அந்த கை வலி. நாங்க ட்ரை கிளீனிங் வச்சிருக்கோம், அயன் பண்றேன். ஓகே ஓகே. அதனால எதனா பாதிப்பு இருக்குமா? எனக்கு இப்போ ஓவரா வலிக்குதுமா, கடந்த ஒரு வாரமா பயங்கரமா வலிக்குது. சரி, ஓகே சார், நான் சொல்றதை கவனிங்க, கவலைப்படாதீங்க, சரியாயிடும். அதாவது நம்ம உடம்புல கொஞ்சம் லைட்டாக வாதம் அதிகமாக இருக்கும் பொழுது, அதாவது கேஸ் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு மூட்டுகள்லேயும் பாதிப்பு ஏற்படும், ஸ்டிஃப்னஸ் வந்துடும், மசில்ஸ் எல்லாம் அப்படியே டைட்டாகி ஸ்டிஃபாகி அதனால் விரல்கள் எல்லாமே மடக்கி நீட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அங்கே ஒரு வலி அப்படிங்கிறது இருக்கும். யூரின் மோஷன் ஃப்ரீயாக போனால் கூட உங்களுக்கு உடம்புல வந்து கழிவுகளோட தேக்கம் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஜாயிண்ட் வந்து ஸ்டிஃபாக ஆரம்பிக்குது. ஸோ வாதம் தான் முக்கிய காரணமே. நாடி பரிசோதனை செய்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு வாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை சமநிலைப்படுத்திட்டோன்னா கண்டிப்பாக சரியாயிடும். நீங்கள் அந்த மெடிசின்ஸ் எடுத்ததுனால ஏதாவது பிரச்சனையா? அப்படி கிடையாது. ஹெர்பல் மெடிசின்ஸ் எப்பவுமே சைட் எஃபெக்ட்ஸ் வராது. உங்களுக்கு அந்த வாதம் உடம்புல குறைய குறைய மருந்து எடுக்கும்பொழுது நல்லா இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு திரும்பவும் வாதம் அதிகமாக ஆனதுனால திரும்பவும் அந்த பெயின் வந்துடுது. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு உடம்புல வந்து வீக்னஸ் எப்படி இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்கீங்களா, ஜாயிண்ட்டுக்கு தேவையான எக்ஸசைஸ் இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சரி பண்ணிடலாம்.
இப்போதைக்கு அமுக்குரா சூரணம் அப்படிங்கிறது எளிதில் கிடைக்கும். அது பால் 5 கிராம் கலந்து எடுத்துக்கிட்டே வாங்க. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது. அரும்பாக்கம்ல இன்னொரு மருத்துவமனையோட கிளைகள் அமைஞ்சிருக்கு. ஊரப்பாக்கம்ல இன்னொரு பிரான்ச் இருக்குது. ஸோ உங்களுக்கு நியர்பை எந்த பிரான்ச் இருக்கோ ஒரு முறை நேரில் வந்து பாருங்கள். நாடி பரிசோதனை செய்து வாதம் குறைப்பதற்கான மருந்துகள் எடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு உடம்புக்கு தேவையான ஒரு பெஸ்ட்டான ஒரு நர்வ் அண்ட் டானிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு டானிக் கொடுப்போம். ஸோ அதை நீங்கள் எடுக்கும்பொழுது இந்த ஏஜுக்கு அது தேவையான ஒரு மெடிசன்ஸ் அதை எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். டாக்டர், இப்போ இந்த ஆர்த்ரைட்டிஸ்னு எடுத்துட்டோம்ல, நம்ம வந்து ஆர்ஏ ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாசிட்டிவாக இருக்கும். இப்போ நம்ம ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியும். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் முடக்குவாதம்க்கு எக்ஸலண்ட்டான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. நிறைய பேஷண்ட்க்கு நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ரிப்போர்ட்ஸ் வந்து அவங்க பார்க்கலாம். நேரில் வரும்போது அவங்க ரிப்போர்ட்ஸ் கொண்டு வரலாம். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு ஒரு 3லேருந்து 5 மாத காலம் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு அவங்க பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கலாம். நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்துடும். பல லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு நம்ம நெகட்டிவ்னு கொண்டு வந்திருக்கோம். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை 5 தலைமுறைகளாக செயல்பட்டுருக்கு. அனுபவம் சார்ந்த சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம். மத்திய மாநில அரசால் அங்கீகாரம் பெற்ற மருந்துகளால் சிகிச்சை அளித்து பல லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு முடக்குவாதம்லேருந்து நம்ம மீண்டு நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கோம். முடக்குவாதம் அப்படின்னாலே வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நோய்க்கான முதல் காரணத்துக்கு சிகிச்சை எடுக்கணும். உடம்புல வாதம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கழிவுகளோட தேக்கம் அதிகமாக இருக்கும். அதை வந்து எனிமா மாதிரி மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி பேதிக்கு மருந்துகள் கொடுத்து வாதத்தை சமநிலைப்படுத்தி நார்மலுக்கு கொண்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நெகட்டிவ்ங்கிற ரிப்போர்ட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் மெடிசன்ஸும் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு கரெக்டான முறையான ஒரு வாழ்க்கை முறையை அவங்க வாழும் பொழுது நம்மளுடைய எந்த விதமான வலிகளும் இல்லாமல் நார்மலாக அவங்கள இருக்க முடியும். ஸோ முடக்குவாதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம சரி பண்ணிடலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். அம்மா, என்னுடைய பேர் வந்து லதா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? புழல் பக்கத்துல இருந்து பேசுறேன் அம்மா. யாருக்கா கேக்குறீங்கம்மா? பாப்பா, எனக்காக தான் பாப்பா. என்ன வயதுமா உங்களுக்கு? எனக்கு வந்து 68 வயசுமா. சரிம்மா, உங்க கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. சரிம்மா, தேங்க்யூம்மா. சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். எனக்கு வந்து 68 வயசு. எனக்கு சர்க்கரை இருக்கு டாக்டர். எனக்கு 350 இருக்குது. எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு டாக்டர் சொன்னாங்க 3-4 நாள் நிலவேம்பு கஷாயம் குடிங்க, கொஞ்சம் குறைஞ்சிடணும். அது குடிக்கலாமா டாக்டர்? குடிக்கலாமா, எடுத்துக்கோங்க. அது குடிச்சா தப்பு இல்லையா டாக்டர்? தப்பு இல்லைம்மா, மூலிகை மருந்துகள் தானே, ஒன்றும் ஆகாது. பட் உங்களுடைய உடல் வாகு கேட்டாற்போல் இப்போ கஷாயம் ஒரு மருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா டாக்டரோட ஆலோசனை பிரகாரம் தான் நம்ம எடுக்கணும். இப்போது ஒரு கஷாயம் வந்து தொடர்ந்து நீங்கள் ஒரு 3 மாதம் எடுத்துக்கோங்க, 6 மாதம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் அந்த கஷாயம் எடுத்துக்கிறீங்கல்ல. ஸோ ப்ராப்பராக வந்து டாக்டரை கன்சல்டேஷன் பார்த்து எடுங்க. உங்களுடைய நாடி பரிசோதனை ரொம்ப முக்கியம். உங்களுக்கு உடல் சூடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மருந்துகள் வந்து மாறும். ஸோ உங்களுக்கு பொதுவாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வேம்பு அதில் இருக்குது. ஸோ அதனால் சுகர் லெவல் நார்மலாகவே வந்து குறையும். இதை தாண்டி உங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து உங்கள் உடலை பரிசோதித்து உங்களுக்குரிய மருந்துகள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நார்மலுக்கு வந்துடும். நிலவேம்பு கஷாயம் கூட பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள் தொடர்ந்து எடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள். சர்க்கரை நோய் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் இதற்கு நல்ல மருந்துகள் இருக்குது. சுகர் வந்து இன்சுலின் எடுக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு கூட நம்மளுடைய மருந்துகள் எடுத்த பிறகு இன்சுலின் எல்லாமே கிராஜுவலாக ஸ்டாப் பண்ணி ஹெர்பல் மெடிசன்ஸ்லேயே அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுவும் குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் 3 மாதத்தோடைய சக்கரை அளவு நார்மலுக்கு வந்துடும். HbA1c வந்து பிலோ 6க்கு வந்துடும். அப்போது அவங்க லைஃப் ஸ்டைலில் கரெக்டாக வாக்கிங் போகிறது, உணவு கட்டுப்பாடு கரெக்டாக இருக்கிறது, யோகாசன பயிற்சிகள், தியான பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா எப்பவுமே சுகர் லெவல் ஃப்ளக்சுவேட் ஆகாமல் நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். இப்போதைக்கு மதுமேக சூரணம் அப்படிங்கிறது சர்க்கரை நோய்க்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன். ஸோ இது வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 5 கிராம் வெந்நீரில் கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய மருத்துவமனையும் நீங்கள் ஒரு முறை நேரில் போய் பாருங்கள். 350 அப்படிங்கிறது ரொம்ப ஹை லெவல். ஸோ இது இமீடியட்டாக நீங்கள் நார்மலுக்கு கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப பலவீனமாயிடும். டக்குன்னு நல்லா குண்டாக இருப்பாங்க. ஒரு 3-4 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா அப்படியே ஆளே உருக்கிடும். ஸோ சைலண்ட்டாக வந்து உள்ள ஒரு சில மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கும்.
ஸோ ப்ராப்பராக வந்து மெடிசன்ஸ் எடுக்கணும். நரம்புகள் வந்து பாதிப்பு ஏற்படும், கிட்னி பிரச்சனைகள் ஏற்படும். சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கல அப்படின்னா கிட்னி பிரச்சனை ஏற்படும், கண் பார்வை வந்து குறைய ஆரம்பிக்கும், உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே வீக்காக ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்க்குறது நல்ல விஷயம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம், தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இந்த மூட்டு வலி பற்றி பேசும்போது மூட்டு வலிக்கு எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது? அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து வலி, ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே நமக்கு வந்து வலி அப்படிங்கிறது தெரியுமா? சில பேர் வந்து பெயின் கில்லர்ஸ் எடுப்பாங்க, ஒற்றடம் கொடுப்பாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 4th ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருக்கும், லைக் ஆப்ரேஷன் வரைக்கும், நீ ரீப்ளேஸ்மெண்ட் வரைக்கும் போகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. இந்த ஸ்டேஜஸ் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ வலிங்கிறது காமனாகவே இருக்கக்கூடிய ஒரு சிம்டம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்புல ஒரு சில பாதிப்பு ஏற்படுது, நம்ம உடம்புல ஒரு சில மாற்றம் நிகழுது, நம்ம இயல்பாக இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நம்ம மாறிட்டு வரோம், நம்ம உடம்புல ஏதோ ஒரு நோய் நிலை ஏற்படுது, ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா இந்த வலி அப்படிங்கிறத ஒரு முக்கிய அறிகுறி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா முழங்கால் மூட்டு வலி வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேசான ஒரு வலி இருக்கும். அப்புறம் போக போக அந்த வலி வந்து தாங்க முடியாத ஒரு நிலைமையில் இருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் மூட்டு வந்து அசைச்சிட்டு இருப்பாங்க, எல்லா வேலைகளும் செய்வாங்க, உட்காந்து நிமிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் அப்படி ஸ்டிஃப்னஸ் அதிகமாகி அந்த மூமெண்ட்டே வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும், கொஞ்சம் கூட காலை வந்து அசைக்க முடியாது, ரொம்ப பயங்கரமான ஒரு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்பொழுது குருத்தெலும்பு ஃபுல்லாகவே தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் அறுவை சிகிச்சை நோக்கி பேஷண்ட்ஸ் போவாங்க. ஆனால் இது அறுவை சிகிச்சை இல்லாமலேயே ஹெர்பல் மெடிசின்ஸ்லேயே சரி பண்ண முடியும். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரவங்களுக்கு, அதாவது அங்கே இருக்கக்கூடிய தசைகள் மட்டுமே டேமேஜ் ஆகிருக்கும், அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த சுற்றி இருக்கக்கூடிய டெண்டான் அப்படின்னு சொல்லுவோம், மஜ்ஜை அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து டேமேஜ் ஆகிருக்கும் ஸ்டார்டிங்கில். இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரவங்களுக்கு நம்ம மருந்துகளே இல்லாமல் வெளிப்புற ட்ரீட்மெண்ட்லேயே இது சரி பண்ணிடலாம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வரவங்களுக்கு வெளிப்புற பஞ்சகர்மா சிகிச்சையில் நம்ம சரி பண்ணிடலாம். இதற்கு ஜானுவஸ்திங்கிற ட்ரீட்மெண்ட் இருக்குது, பிச்சுன்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட், உபநாகம் சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ், அதே மாதிரி மூலிகைகள் வச்சு நம்ம கட்டு மாதிரி போடுவோம் முட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரவங்களுக்கு மெடிசன்ஸ் எல்லாமே க்யூர். ஸோ செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் இந்த பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அட்மிஷன் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குருத்தெலும்பு வந்து தேய்மானம் ஆயிருக்கும், அதாவது தொடை எலும்புகளோட அடிப்பாகம் அந்த முழங்கால் எலும்புகளுடைய மேல் பாகங்கள் இணையக்கூடிய இடம் தான் நம்ம மூட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலும்புகளை வந்து கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு குருத்தெலும்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ குருத்தெலும்புகள் தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னா மருந்துகளோடு சேர்த்து வெளிப்பிரயோகமாக பஞ்சகர்மா சிகிச்சைகளும் சேர்த்து எடுக்கணும். ஆப்ரேஷன் பண்ணியும் நிறைய பேஷண்ட்ஸ் நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு ஆப்ரேஷன் பண்ண கால்லையும் வலி இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணாத கால்லையும் வலி இருக்குது அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ ஆப்ரேஷனுங்கிறது நிரந்தர தீர்வு கிடையாது, இதை ரிவர்ஸ் பண்ணி மூலிகை மருந்துகளையே நார்மலுக்கு கொண்டு வர முடியும். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த குருத்தெலும்பை மீண்டும் வளரக்கூடிய அளவுக்கு மருந்துகள் இருக்குது, ஃப்ளூயிட் வந்து திரும்பவும் செக்ரேட் ஆகக்கூடிய மருந்துகள் இருக்குது. இதற்கான பயிற்சி முறைகளும் சேர்த்து முறையான ஒரு மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் இல்லாமல் ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மோனிகா. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? பாண்டிச்சேரி. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயதுமா? 29. சரி, டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க, உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. சொல்லுங்க. இருக்கு. சொல்லுங்கம்மா. எஸ்எல்இ இருக்கு. சரிங்கம்மா. அது வந்து ரொம்ப இப்ப வலி அதிகமாயிட்டே இருக்கு. நானும் மருந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், ஜிப்மர்ல காமிச்சு, ஆனா வலி குறைய மாட்டேங்குது. சரிங்கம்மா. இப்ப வலி ரொம்ப அதிகமாயிட்டு தான் இருக்கு. சரிம்மா, எஸ்எல்இ அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இதுக்கு முக்கிய காரணம் வாதம் தான். கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து கழிவுகளோட தேக்கத்தை வெளியேற்றிட்டு உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தசைகளுக்கும் மூட்டுகளுக்கும் தேவையான சிகிச்சை முறைகள் கொடுப்பாங்க. உள்ளுக்கு மூலிகை கஷாயங்கள், அரிஷ்டம் வந்து எடுத்துக்கணும், சூர்ணம் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதற்கான ப்ராப்பர் மெடிசன்ஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இதை ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ எஸ்எல்இ அப்படிங்கிறது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இதை குணப்படுத்த முடியாது, வாழ்நாள் ஃபுல்லாக மருந்துகள் எடுக்கணும் அப்படிங்கிறத, ப்ளஸ் வந்து பெயின் ரொம்ப சிவியராக இருக்கிறதுனால ரொம்ப டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய மெடிசன் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக்லேயே உங்களுக்கு பெயின்லாம் நல்லா குறைஞ்சிரும், எல்லா ஜாயிண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சிரும், இம்யூனிட்டி பவர் வந்து உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும், இம்யூன் பவரில் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. இப்போதைக்கு நல்ல
நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. முடக்கத்தான் கீரை ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. மிளகு வந்து ஒரு 4 மிளகு எடுத்துக்கோங்க. நொச்சி இலை ஒரு 5லிருந்து 8 நொச்சி இலை வந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி அந்த இலைகள் எல்லாமே நல்லா அப்பளம் மாதிரி நொறுங்கி வரும். அந்த ஸ்டேஜில் ஃபில்ட்ரு பண்ணி எங்கெல்லாம் உங்களுக்கு பெயின் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க. ஸ்டிஃப்னஸ் எல்லாம் நல்லா குறையும். பெயின் வந்து நல்லா ரிலீஃப் தெரியும் இந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது. ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் வெந்நீரில் வந்து கல்லுப்பு போட்டு நல்ல ஒத்தடம் வந்து கொடுங்க. ஸோ நல்ல ஒரு ரிலீஃப் வந்து தெரிஞ்சிடும். அந்த பெயின் குறைஞ்சிருச்சுனாலே மன ரீதியான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப டிப்ரெஷனுக்கு போக வேண்டாம். இது நீங்கள் வரும்போது ரிப்போர்ட்ஸோட நேரில் வந்து பாருங்கள். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை வேலூரில் இருக்குது. ஸோ இது வாதம் சார்ந்த நோய்கள் தான். ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். நேரில் போய் பாருங்கள். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் காலில் இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் தண்டாயுத பாணிமா. சரிங்க ஐயா, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேம்மா. சரிங்க, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு 2 முட்டி வலிமா. எவ்வளோ நல்லா இருக்கு? என்னம்மா, எனக்கு ஒரு 10 வருஷமா இருக்குமா. ஓகே, 2 முட்டியும் வலி இருக்குங்களா? ஆமா, 2 முட்டி மட்டும் வலி. சரி, வீக்கமா இருக்குங்களா? முட்டி பார்க்கும்போது வீங்கி இருக்கா? இல்ல, வீக்கம் கொஞ்சம் லைட்டா இருக்கு. சரிங்க. ஹலோ டாக்டர்மா. சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது, தொடர்ந்து பேசலாம். வணக்கம்மா, எனக்கு 2 முட்டி மட்டும் வலிக்குதுமா. சரிங்க, என்ன பண்ணலாமா? சரி ஐயா, நான் சொல்கிறத கவனிங்க. இப்போது ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் மூட்டு வலி அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்குமே அந்த மூட்டு வலி வருது. கொஞ்சம் வயசாகும் பொழுது எப்பவுமே வந்து ரொம்ப அவங்களுக்கு ஜாயிண்ட்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பெண்களுக்கு தான் வந்து அந்த மாதவிடாய் நின்ன உடனே அந்த மூட்டு வலி பாதிப்பு இயற்கையாகவே வந்துடும். ஆனால் இப்போ ஆண்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த முழங்கால் மூட்டு வலி வீக்கமாக இருக்குது, மடக்க முடியல, ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு அப்புறம் காலை மடக்கவே முடியல, நடக்கவே முடியல. இப்போ சேரில் உட்காந்து டக்குன்னு எழுந்து 2 ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியல, மெதுவாக நடந்து அப்புறம் தான் ஒரு 10 அடிக்கு அப்புறம் தான் வேகமாக நட வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ட்ரைனஸ் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த வயசாகும் பொழுது அந்த குருத்தெலும்புகள் வந்து தேய்மானம் ஆகுறதோட அங்கே ஃப்ளூயிட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அங்கே நடக்கும்பொழுது அந்த லூப்ரிகேஷன் ப்ராப்பராக இருக்காது. அதனால் அவங்களால வலி அதிகமாக இருக்கும், மடக்கி நீட்ட ரொம்ப சிரமமாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அதாவது சத்தான உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சும்மா இட்லி தோசை இந்த கார்போஹைட்ரேட்ஸே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வேறு ஃபார்மில் வந்து எடுத்துக்கிறோம். இட்லி தோசையாக எடுத்துக்கிறோம், உப்புமாவை எடுத்துக்கிறோம், பொங்கலாக எடுத்துக்கிறோம், அரிசி சார்ந்த உணவாகவே தான் போயிட்டுருக்கு. ஆனால் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எப்படி வாழ்க்கை முறையை மாற்றணும்னா நம்ம முன்னோர்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தாலாம் அவங்க என்ன சாப்பிட்டாங்க அந்த மாதிரி உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே உடம்புல எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ கருப்பு கவுனி அரிசி வந்து எடுத்துக்கோங்க, திணை, சாமை, வரகு, சம்பா ரவை, இந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நார் சத்துக்கள் மிகுதியாக இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஜாயிண்ட் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் உணவு வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க. இப்போதைக்கு வெளியில் வந்து சுக்கு பொடி இருக்குல்ல, சுக்கை வந்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் வந்து அதில் சேர்த்துக்கோங்க. முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அடிச்சுட்டு இந்த முட்டையில் வந்து வெளியில் பேக் மாதிரி வந்து போடணும். மேலே 10 மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 1 ஹவர் விட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும், நல்லா விறுவிறுன்னு இழுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த லேசான அந்த வீக்கம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் நல்லா குறைஞ்சிரும். வாரத்தில் ஒரு 3 நாட்கள் இது பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை கோயம்புத்தூரில் இருக்குது, அங்கே நேரில் போய் பாருங்கள். மருந்துகள் நாங்கள் கொடுக்குற மருந்துகள் ஆரம்பித்து ஒரே வாரத்திலேயே உங்களுக்கு வலிகள் நல்லா கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு அப்புறம் மூட்டை மடக்க முடியல, நீட்ட முடியல, நடக்க முடியலன்னு சொல்கிற எல்லா பிரச்சனைகளும் நல்லாவே குறைஞ்சி வேகமாக நடக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் வந்துருக்கு. உங்கள் உடம்புக்கு தேவையான மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கட்டாயம் இதை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். அமுக்குரா சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம். அதாவது கொஞ்சம் வயதாகும் பொழுது இந்த நரம்புகள், இந்த தசைகள் எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்கும். அது நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு இது எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அமுக்குரா சூர்ணம் ஒரு 5 கிராம்ஸ், ஒரு 5 கிராம் எடுத்து வெந்நீரில் இல்லைன்னா பாலில் கலந்து வந்து எடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ இது உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு நர்வ் அண்ட் டானிக்காக அமையும். ஸோ நேர்லேயும் போய் பார்த்து சிகிச்சை எடுங்க, ஈஸியாக சரியாயிடும்.
தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் வணக்கம் மேடம். நான் சீனிவாசன் பேசுறேன் மேடம். எந்த ஊர்ல இருந்து சார்? மயிலாப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். யாருக்காக கேக்குறீங்க? என்னுடைய அம்மாவுக்காக மேடம். அம்மாவோட வயது சொல்லிட்டு பேசுங்க சார். அம்மாவுடைய வயது வந்து மேடம் 90. வணக்கம். ஹலோ மேடம் சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து மேடம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன் மேடம், இங்கிலீஷ் மெடிசனுக்கு. அங்க வந்து பார்த்த உடனே இந்த டாக்டர் வந்து இது பார்க்கின்சான் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. சரிங்க. நடுக்குவாதங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது டோபமைன் அப்படிங்கிற அந்த சுரப்பி வந்து மூளையில சரியானபடி சுரக்கல, சரி, கம்மியா சுரக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். சரிங்க. அந்த டோபமைன் சுரக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம கிட்ட இருக்குமா மேடம்? பார்க்கலாமா அவங்கள? நேரில் வந்து பாருங்கள். ஸோ அவங்களால மருத்துவமனைக்கு வர முடியல, ஏன்னா ஏஜ் ஆனதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா கூட நீங்கள் ரிப்போர்ட்ஸோட நேரில் வந்து பார்க்கலாம். நம்ம ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட பண்ணுறோம். வீடியோ மூலியமாக அவங்கள ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலியமாக பார்த்து கூட நம்ம மெடிசன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த நடுக்குவாதம்க்கு நம்மளுடைய மருத்துவமனையில் மருந்துகள் இருக்குது. ஸோ மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 3 monthஸில் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். அது ட்ரெமர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு, இந்த கைகள் கால்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா நடுக்கம் அதிகமாக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு ஷேக்கிங் ஆகும். நம்ம மெடிசன் எடுத்த பிறகு ஃபஸ்ட்டு அந்த ஃபாஸ்ட்டாக அந்த ஷேக் ஆகிறது வந்து கிராஜுவலாக வந்து இமீடியட்டாக குறையும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெடிசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஸ்டேஜஸ் பொறுத்து நாங்கள் மெடிசன்ஸ் கொடுப்போம். நீங்கள் கூட நேரில் வந்து மெடிசன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். முழங்கால் மூட்டு வலி பற்றி பேசிட்டு இருந்தோம். என்னென்ன ரீசன்ஸ்னால வருது, இதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க. இப்போ ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுக்கிறதன் மூலிமா இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியிலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியுமா டாக்டர்? ஒருவேளை பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னா வீட்டில் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு டிப் கொடுங்க. ஓகே, இப்போது லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா கட்டாயம் நம்மளுடைய மருத்துவமனையில் வந்து சிகிச்சை எடுக்கும் பொழுது ஆப்ரேஷன் இல்லாமலே நம்ம சரி பண்ண முடியும். இப்போதைக்கு ஒரு பெயின் மேனேஜ்மெண்ட், இப்போது வலி அதிகமாக இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட என்னால் நகர்ந்து வர முடியல, உட்கார்ந்தே இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு இமீடியட்டாக ஒரு பெயின் ரிலீஃப் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னல் கிளென்சிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சரியாக மோஷன் போயிருக்க மாட்டாங்க. இப்போ வயசாகும் பொழுது எந்த வேலையும் வலினால எந்த வேலையும் செய்ய முடியலன்னு சொல்லி உட்கார்ந்தே இருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனைங்கிறது வந்துடும். ஸோ மோஷன் வந்து க்ளீனாக இருக்கணும், டெய்லி வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகணும். அப்படி இல்லை அப்படின்னா கட்டாயம் வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். மோஷன் போயிட்டாலே கொஞ்சம் வலி குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கணும். நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி திரிபலா சூர்ணம் 5 கிராம் வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரவங்களுக்கு மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும். அதில் வாதம், உடம்புல இருக்கக்கூடிய வாதம் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியேறும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வயிற்றுலையும் வந்து ஆமவாதம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு, அதுவும் வந்து தானாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக கழிவுகள் வெளியேறும் பொழுது வலிங்கிறது நல்லாவே குறையும். இதை தாண்டி வெளிப்பிரயோகமாக வெந்நீர் ஒத்தடம் வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதில் குறிப்பாக வந்து எருக்கன் இலை, இன்னும் பழுத்த எருக்கன் இலை வந்து கிடச்சிதுன்னா ஒரு 5 இலை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு திக்கான ஒரு டர்க்கி டவல் வச்சு இடுப்புலேருந்து கால் பாதம் வரைக்குமே நல்ல ஒத்தடம் கொடுக்கும் பொழுது, இப்போ மூட்டு வலி அப்படின்னா அங்கே மட்டும் இல்லாமல் இடுப்புலேருந்து கால் பாதம் வரைக்கும் இந்த எருக்கு இலையை போட்டு கொதிக்க வச்ச நீரை வச்சு நல்லா ஒத்தடம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பெயின் வந்து நல்லா குறையும், ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். இதை தாண்டி முறையான ஒரு சிகிச்சை அப்படிங்கிறது கட்டாயம் எடுக்கணும். முழங்கால் மூட்டு வலி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஆரம்ப கட்ட நிலையில் வரும் பொழுது மருந்துகளே இல்லாமல் நம்ம சரி பண்ண முடியும். இல்லை ரொம்ப வலி மாத்திரைகள் எடுத்து இன்னும் நிறைய பேர் சைடு எஃபெக்ட்ஸ், அல்சர் பிரச்சனையோட, கிட்னி ப்ராப்ளமோட, லிவர் ப்ராப்ளமோட மருந்துகள் வலி மாத்திரை போட்டு எனக்கு அந்த மருந்தே கேட்கல, ரெசிஸ்டன்ட் பவர் வந்துருச்சு பாடியில் அப்படின்னு ரொம்ப ஒரு பிரச்சனைக்கு மருந்து எடுத்து இன்னொரு நிறைய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மாத்திரைகள், வலி மாத்திரைகள், சத்து மாத்திரைகளோடவே இல்லாமல் முறையான சிகிச்சை எடுத்துக்கும் பொழுது கட்டாயமாக அதை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ நம்மளுடைய மருத்துவமனையில் இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு முதல்ல வந்து நாடி பரிசோதனை செய்து பார்த்து வேறு ஏதாவது ஒரு நோய்க்கு மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்காங்களா, எந்த பாதிப்பெல்லாம் அவங்க உடம்புல இருக்குங்கிறத பரிசோதனை செய்து முறையான ஒரு சிகிச்சை முறை அப்படிங்கிறது உள்ளுக்கு மருந்துகள் கொடுத்து இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய மருந்துகள், வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய மருந்துகள்,
தசைகள், எலும்புகள், நரம்புகள் எல்லாமே வலுவடையக்கூடிய மருந்துகள் வந்து நம்ம கொடுக்குறோம். வெளிப்பிரயோகமாக பஞ்சகர்மா சிகிச்சையில் ஜானுவஸ்திங்கிற ட்ரீட்மெண்ட்டு, பிச்சுன்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட், அபியங்கனம் சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட், சிறப்பான மூலிகைகள்லாம் வச்சு கட்டு மாதிரி போட்டு நம்ம அந்த இரத்த ஓட்டத்தை சீராக்கி வலிகள் எல்லாமே குறைச்சி ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு நம்ம கொண்டு வர முடியும். ஸோ நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனை இந்தியாவில் 6 மாநிலங்களில் இருக்குது. ஸோ தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் பாண்டிச்சேரி. நம்முடைய மருத்துவமனையில் அட்மிஷன் பண்ணி இன்பேஷண்ட்டாக தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளும் இருக்குது. 30க்கும் மேற்பட்ட பெட்டோட நம்முடைய ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணி சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். ஸோ அனைத்து விதமான நோய்களுக்கும் நம்முடைய மருத்துவமனையில் சிகிச்சை இருக்குது. மத்திய மாநில அங்கீகாரம் பெற்று நம்ம சிகிச்சை முறை அளிச்சிட்ருக்கோம். குழந்தைங்கள்லேருந்து நடுத்தர வயதினர், வயதானவங்க வரைக்கும் அனைவருமே நாங்கள் கொடுக்கக்கூடிய ஹெர்பல் மெடிசன்ஸ், மூலிகை மருந்துகள் எடுத்துக்கலாம். எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. ஓகே டாக்டர், ஸோ இன்றைக்கி நம்ம மூட்டு வலி பற்றி பேசியிருக்கோம். ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் வேறு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் பிரத்யேக சிகிச்சை அப்படிங்கிறது கொடுக்குறீங்க? இந்த வர்ம சிகிச்சை முறைகளை பற்றியும் சொல்லுங்கள். பிரத்யேக சிகிச்சை முறைகள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சில நோய்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சோரியாசிஸ். ஸோ சோரியாசிஸ்க்கு நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் சிறப்பான எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாகவே அந்த பாதிப்பு வந்து இருக்கும். நார்மல் ஸ்கின்னே வந்து இருக்காது, உடம்பு ஃபுல்லாகவே சோரியாசிஸ் சிவியராக இருக்கும். தோல் வந்து பயங்கரமாக கொட்டும். அவங்க எங்கெல்லாம் நடக்கிறாங்களோ, உட்கார்ந்து எழுந்துக்கிற இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய ஸ்கின் வந்து அப்படியே பெருக்கி அல்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வருவாங்க. ஸோ அப்படியாப்பட்ட சிவியரான ஒரு சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம மூலிகை சிகிச்சைகள் கொடுத்து 1 வாரத்திலேயே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே குறைஞ்சிரும். நோயாளியின் தன்மைக்கு ஏற்றாற்போல் 3லிருந்து 6 மாத காலம் இடைவிடாமல் மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது ஸோ இதற்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற சிறப்பான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். நீராவி குளியல், வாழை இலை குளியல் கொடுக்குறோம். உடம்பு முழுவதும் கஷாய தாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மருந்துகள் கொடுக்குறோம். இதெல்லாம் எடுக்கும்பொழுது சோரியாசிஸ் ரிவர்ஸ் ஆகி கொண்டு வர முடியும். இதே மாதிரி ஆஸ்துமா, சைனசைட்டிஸ், முழங்கால் மூட்டு வலி, பிசிஓடி, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், உடல் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்குமே நம்ம மருத்துவமனையில் சிகிச்சைகள் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் நேர்கள் கேட்ட கேள்விகளாக இருக்கட்டும், முழங்கால் மூட்டு வலிக்கான காரணங்கள் மற்றும் தீர்வுகளை கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி நேர்களை இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.